பக்கமே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணிய பாமாயிலை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரேஷன் கடை, சத்துணவு கூடங்கள், அங்கன்வாடி மையங்களில் எல்லாம் மக்களுக்கு தீங்கு என்று நினைத்தே அதை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய தேங்காய் எண்ணெயை அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகிறது. பாமாயில் தமிழ்நாட்டில் கொடுக்கின்ற பாமாயில் ஈக்குவலாக உற்பத்தி ஆகிறது. தேங்காய் எண்ணெய் தனியாக கொடுத்தா பற்றாக்குறை வரும் என்ற கவலையே இல்லை. காங்கியத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது தேங்காய் எண்ணெயை. அதை கொடுத்தால் விவசாயிகளுடைய தென்னை விவசாயிகளுடைய வாழ்வும் வளம் பெறும், பொதுமக்களின் உடல் நலமும் காக்கப்படும் என நாங்கள் நம்பப்படுகிறோம். இதற்காக நாங்கள் 2 வருடங்களாக 30 நாள் சிதறு தேங்காய் போராட்டம் நடத்தினோம். ஒவ்வொரு கூட்டுறவு ரேஷன் கடை முன்பும் சிதறு தேங்காய் போராட்டம் நடத்தினோம். அதற்கும் நமது அரசு செவிசாய்க்கவில்லை. பின் 100 நாள் 100 ரேஷன் கடையிலே ஆர்ப்பாட்டம் செய்வதென முடிவு செய்து 100 நாள் ஆர்ப்பாட்டம் செய்தோம். 101வது நாள் நமது உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி ஐயா அவர்களின் 101வது பிறந்த நாள் அன்று சென்னையிலே ஆர்ப்பாட்டம் செய்வதென முடிவு செய்தோம். ஏன்னா எந்த நாம் சத்தம் போட்டாலும் நம்ம அரசாங்கத்துடைய காதுக்கு விழவே இல்லை. சரி, சென்னையிலேயாவது சத்தம் போட்டாலும் அரசாங்கத்துக்கு கேட்குமா அப்படிங்கிற எண்ணத்துல சென்னையில இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு இடையிலே உணவுத்துறை அமைச்சர் அவர்களை பார்த்து பேசினோம். இதனுடைய நிதி விளைவுகளை எல்லாம், பாமாயில் இருக்கிற விளைவுகளையும் தேங்காய் எண்ணெய் இருக்கிற நல்ல நல்ல சத்துக்களையும் அவரிடம் எடுத்து சொன்னோம். அவர் உறுதியான அருமையான திட்டம், உங்கள் கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும், நாங்கள் பயில் தயார் செய்திருக்கிறோம், முதல்வரை சந்தியுங்கள், சந்தித்து அவர் ஓகே என்றால் நாங்கள் உடனே அதுக்கு ரெடி ஆயிடுவோம் என்று அவரே சில ஐடியா கொடுத்து முதல்வரை சந்திக்க வைக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று பண்ணினார். நாங்களும் லெட்டர் கொடுத்தோம் முதல்வருக்கு. கொடுத்து 1 மாதம் ஆகிறது. இன்று வரை அதற்கு எந்த பதிலும் வரவில்லை. நேற்றும் கூட தலைமைச் செயலகத்திலே போய் பார்த்தோம். நாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த மனுவியாவது கொடுக்கலாமா, அமைச்சர்கிட்ட கொடுக்கலாம், முதல்வர்கிட்ட கொடுக்கலாம்னா அமைச்சர்களும் யாரும் இல்லை. நேற்று கேபினட் மீட்டிங் முடிஞ்சு எல்லா அமைச்சரும் ஊருக்கு போயிட்டாங்க, ஒருத்தரும் இல்லாம செக்ரட்டரியேட்ல. முதல்வரையும் இன்று பிஸியா இருக்காங்க, எலெக்ஷன்ல சந்திக்க முடியாட்டாங்க. தலைமைச் செயலாளரை பார்த்து இந்த மனுவை கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள். நாம் அழுவதை அழுது பார்ப்போம், இல்லை என்றால் தொடர் போராட்டம் நடக்கும். தேர்தலில் எங்கள் கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றால் தோல்வி அடைவது நிச்சயம். எங்கள் கோரிக்கை ஏற்கின்ற கட்சிக்கு நாங்கள் உறுதியாக நின்று செயல்படுவோம் என கூறி, கொங்கு நாட்டினுடைய நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தையும் இதனுடன் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். அதுவும் எங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அதுவும் எந்த அரசும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. இரண்டையும் நாங்கள் வலியுறுத்துவோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். KM ராமசாமி, தலைமை அலுவலக செயலாளர், கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம்.